ஹே வாட்ஸ்அப் கைஸ், நான் இப்போதைக்கு கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு படத்தை அட் பாயிண்ட் டு எக்ஸ்பீரியில் பார்த்துருக்கேன். ஸோ நான் கண்டுபிடிச்ச இன்ட்ரெஸ்டிங்கான டீட்டெயில் இப்போதைக்கு ஷேர் பண்ண வந்திருக்கேன். ஸோ உண்மையில எனக்கு இந்த வீடியோ ரெடி பண்ண கிட்டத்தட்ட 6 days ஆச்சு. நான் இந்த வீடியோக்கு ரொம்ப மெனக்கிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் கன்சிடர் டு சப்ஸ்கிரைப். அப்போதான் எனக்கு கொஞ்சமாச்சும் சப்போர்ட்டாக இருக்கும் கைஸ். ஸோ மறக்காம ஃப்ரீ தாங்க, பண்ணி விடுங்க. சும்மா ஃப்ரீ தான், காசுலாம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. சும்மா பண்ணி விடுங்க, நான் கொஞ்சம் வளருவேன்ல. ஸோ நான் கண்டுபிடிச்ச அந்த இன்க்ரெடிபிளான 16 நியூ டீட்ல இப்போதைக்கு ஷேர் பண்ண வந்திருக்கேன். நிச்சயமா இந்த டீல் உங்க மைண்டை ப்ளோ பண்ணும். வீடியோவை கடைசி வரை பாருங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் இட். நம்பர் 1, நம்ம ராஸ் வந்து அவர் ஃபர்ஸ்ட் ஷாட்லயே அந்த பில்ஸ் எடுத்திருப்பாரு. அவர் எப்படா கோவம் வருதோ அண்ட் எப்படா அவரு பயங்கரம் பதட்ட போறாரோ அப்பெல்லாம் அந்த பில்ஸ் அவர் போட்டிருப்பாரு. ஆக்சுவலி இவருக்கு ஆங்கர் இஷ்யூ இன்கிரெடிபிள் ஹெல்ப்ல தான் எதிர்த்து எப்ப நம்ம பெட்டி ராஸ் அவங்கள விட்டு போனாங்களோ அதுக்கப்புறம் ஃபுல்லாவே அவருக்கு அந்த கோவம் ஆங்கர் இஷ்யூ நினைக்கிறேன். பிகாஸ் நீங்க பார்த்துருப்பீங்க அந்த நியூஸ் போயிட்டு வகையில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்ல ஓப்பனாவே ஒரு மிகப்பெரிய அந்த இதை தள்ளி விடுறாரு. ஸோ பார்த்துருப்பீங்க அவர் அப்பிலிருந்து ஆங்கர் இஷ்யூ இருக்கு. அண்ட் அகடமிக்கா சிவில் வார்லயுமே அதை கவனிச்சிருப்பாங்க, அவருக்கு ஹார்ட் ஏதோ நோய் இருக்குன்னு. ஸோ அவருக்கு இன்கிரெடிபிள் ஹெல்ப்ல இருந்து இந்த நோய் அவருக்கு இருந்துட்டு இருக்கு. நம்பர் 2, நம்ம சாமோட ஃபர்ஸ்ட் ஃபைட் விசஸ் சர்பன் சொசைட்டி. ஆக்சுவலி அப்போதைக்கு நம்ம சாம்சனோட புது ஒக்கன்னு சொல்றோட கைண்டிக் எனர்ஜி யூஸ் பண்ணுவார். ஒரு மிகப்பெரிய இம்பாக்டை உருவாக்கும், தர ஃபுல்லாவே ஓட்டையும். அண்ட் இது ப்ரோட்டோடைப் தான். அண்ட் ஃபைனல் ஃபைட்ல அதுக்கு எதிராக யூஸ் பண்ணுவாரு. அப்போதைக்கு பார்த்துருப்பீங்க ஃபுல் ஃபோர்ஸ் அடிக்கும் போது கிட்டத்தட்ட பூமியில இருக்கிற எல்லாமே இப்படி பயங்கரமா பறக்கும். அதுவும் இல்லாம கீழே நீங்க பர்பிள் டிண்ட்டுமே பார்க்கலாம். ஸோ அப்படியான வெர்ஷன். பட் இங்க குட்டி கேள்வி இருக்கு. நீ ஃபர்ஸ்ட் ஃபைட்ல பார்த்த சூட்டு வந்து ஃபால்கன் அண்ட் வின்டர் சொல்லி காமிக்கப்பட்டிருக்கும். பட் அந்த ஃபைட்ல எங்கேயுமே இந்த பவர் யூஸ் பண்ணிருக்கவே மாட்டாரு. பட் இந்த படத்தை திடீர்னு யூஸ் பண்ணியிருப்பாரு. எப்படின்னு தெரியல. பாசிட்டிவ் ஒரு கிட்டி எரா இருக்கலாம், அல்லது இது அப்கிரேட் சூட்டா இருக்கலாம். பிகாஸ் இந்த பூ சூட்ல பார்த்துருப்பீங்க நம்ம ஹல்க் வந்து அந்த ஹெல்மெட்டை பிடிக்கும் போது கூட அந்த கைண்ட் அதாவது அப்சர்வ் பண்ணும். ஸோ ஹெல்மெட் முதல் கொண்டு கைண்ட் எனர்ஜி அவங்க மேட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இந்த பேட்டர்னை பார்த்துருப்பீங்க. அந்த பேட்டர்ன் எக்ஸாக்டா நம்ம ஒகேண்டன்ஸ் அவங்க எப்பெல்லாம் அந்த ஒகெண்டாக்குள்ள போறாங்களோ அப்போ ஷீல்டு ஓப்பன் ஆகும்ல, ஷீல்டு மாதிரி எக்ஸாக்ட் காமிக்கப்பட்டிருக்கும். ஒரு ஹனிக்கும் ஸ்ட்ரக்சர்ல அந்த பேட்டர்ன் காமிக்கப்பட்டிருக்கும். நம்பர் 3, ஆக்சுவலி இந்த மூவி நம்ம சாம ஒரு பெஸ்ட் கேப்டனா காமிச்சிருப்பாங்க. ஓப்பனிங் ஃபைட்ல அதாவது ஆஸ்டிஜை காப்பாத்துறதா இல்லைன்னா அடமெண்டிவ் சாப்பிட எடுக்கிறதா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய இக்கடான சூழ்நிலையுமே நம்ம சாம் வந்து ஆஸ்டிஜா முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு. பிகாஸ் நம்ம ஸ்டீவ் இங்க இருந்தாலுமே தான் பண்ணிருப்பாரு. ஸோ அந்த வகையில் நம்ம சாம பெஸ்ட் கேப்டனா காமிச்சிருப்பாங்க. அவர் கையில ஷீல்ட் இல்லாமே அவர் பயங்கரமா ஃபைட் பண்ணியிருப்பாரு. ஷீல்டு மட்டும் ஒருத்தனை கேப்டனா மாத்திராது, அந்த மைண்ட் தாட் அந்த மனசுதான் அவர் கேப்டனா மாத்திர காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் இந்த மூவில எக்கச்சக்கமான போல்டு டிஷ் எடுத்திருப்பாரு. நம்ம பிரசன்ட் ராசி எடுத்து பேசியிருப்பாரு. ஸோ அவருக்கு என்ன கருத்து உண்டோ அதுக்கு நின்றுப்பாரு. அண்ட் நம்ம சாம் ஐசேக நின்றுப்பாரு. இதை நம்ம ஸ்டீவும் பக்கி கண்டிப்பாக பண்ணியிருப்பாரு. பக்கி ஒரு விண்டர் சோல்ஜர், ஐசையும் ஒரு விண்டர் சோல்ஜர். ஸோ தன்னோட ஸ்டாண்டர்ட் தாண்டி மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்காம இருக்கதா ஒரு ரியல் கேப்டன் நம்ம சாம் இந்த மூவில பக்காவை காமிச்சிருப்பாங்க. நம்பர் 4, நம்ம நியூ ஃபேக்டரா பார்த்துருப்போம் நம்ம வேக்வின் டோரஸ். ஆக்சுவலி அவர் வந்து இப்பதான் கத்துட்டு இருக்காரு. அந்த கும்பல வந்து அவர் நிப்பாட்டு அவரு கீழே வந்து இறங்குவார். பார்த்துருப்பீங்க அப்படி தடுமாறுவாரு. டக்குன்னு இறங்க மாட்டாரு, ஒரு தடுமாறி இறங்கி காமிக்கப்பட்டிருக்கும். பிகாஸ் இப்போதைக்கு ஒரு புது ஃபால்கன் இப்பதான் கத்துட்டு இருக்காரு. அதை காமிக்கிற வகையில் அவங்க லிட்டரலா அதை ஷெட்லா காமிச்சிருப்பாங்க. நம்பர் 5, நம்ம சாம் அண்ட் வேக்வின் அண்ட் ஐசியா அவங்க 3 பேருமே ஒயிட் ஹவுஸுக்கு செலஸ்டைல் ஐலாண்ட் வேர்ல்டு சமிட்டுக்கு போயிருப்பாங்க. அப்படி அந்த லோகோ பாருங்களேன், அந்த லோகோல வந்து ஒரு கை வந்து மேலிருந்து வர காமிக்கப்பட்டிருக்கும். எக்ஸாக்டா அந்த செலஸ்டைல் ஐலாண்ட் அப்படியே டீஸ் பண்ணது. ஆசம். நம்பர் 6, த ஸ்டர்ன்ஸ் ஏகே த லீடர். ஆக்சுவலி காமிச்சிருப்பாங்க அவரு எல்லாருமே ஒரு பாட்டை போட்டு கடவுள் பண்ணுவாரு. இந்த பாட்டை பாருங்களே, ஐ எம் மிஸ்டர் ப்ளூ அப்படின்னு காமிக்கப்பட்டிருக்கும். ஆக்சுவலி இன்கிரெடிபிள் ஹல்க் அந்த படத்துல எட்வர்ட் நடந்தது ஒரு ஃபேக் ஐடி மூலமா அவர் கமெண்ட் பண்ணுவாரு, அந்த ரிலீஸ் பண்ணுவாரு. அந்த ஃபேக் ஐடியோட பேர் பாருங்க, மிஸ்டர் ப்ளூ. ஸோ பாசிபிளி இது மூலியமா அவரு இன்ஸ்பயர் பண்ணியிருக்கலாம். நம்பர் 7, நம்ம சாமோட ரூம்ல எக்கச்சக்கமான ஸ்ட்ரக் இருக்கும். 2 பேரோட மிலிட்ரி போட்டோ காமிக்கப்பட்டிருக்கும். இந்த போட்டோவை தான் நம்ம முதல்ல சாம கேட்டமிக்கா வின்டர் சோல்ஜர்ல ரெக்ரூட் பண்ணும்போது காமிச்சிருப்பாரு நம்ம ஸ்டீவ் கிட்ட. அண்ட் நீங்க நம்ம சாமன் பக்கிய பார்த்துருப்பீங்க. ஸோ பாசிபிள் 2 பேருமே ஃபால்கன் அண்ட் வின்டர்
ஸோ இந்த மூவில ஃபோட்டோ எடுத்திருக்கலாம். அண்ட் ஜிஆர்சி ஒரு மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணியிருக்கோம். அந்த ஃபால்கன் வின்டர் சோல்ஜர்ல இதை பார்த்துருப்பீங்க. அண்ட் நம்ம சாமுவோட சிஸ்டர் சாரா அவங்க காமிக்கப்பட்டிருப்பாங்க. அண்ட் ரியல் ஃபால்கன் அந்த போர்டோட ஒரு ஒரு ட்ராஃபி அங்கே வைக்கப்பட்டிருக்கும். அண்ட் நம்ம சாம் அண்ட் டார்ஸ் ஒரு ஃபோட்டோ காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் ஒரு சின்ன பொண்ணு ஒரு லெட்டர் எழுதியிருப்பாங்க. அதையுமே குட்டியாக காமிக்கப்பட்டிருக்கும் அந்த ஓரத்தில். அண்ட் நம்ம இந்த சாமன் பிளாண்ட் ஹேர் ஒரு டைகிராம் வந்து வரையப்பட்டிருக்கும். யாரோ வரைஞ்சிருப்பாங்க. சாமுங்க நிக்கிற மாதிரியும் கூட ஒரு பொண்ணு நிக்கிற மாதிரியும். பட் இந்த பிளாண்ட் ஹேர் யாரு? பாசிபிளி கேப்டன் மார்வலோ? பட் தெரியல கைஸ், யாருன்னு தெரியல. நான் பார்க்க நம்ம கேப்டன் மார்வல் இருக்கு. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி கிளிக்காக பண்ணுங்க. எனக்கு தெரியல இப்போ யாருன்னு. கேப்டன் மார்வலா இல்லைன்னா நம்ம ஷேரன் கேட்டரா இருப்பாங்களோ? பட் தெரியல. பட் காமிக்கப்பட்டிருக்கு. அந்த ரெட் விங்கையும் பார்க்கலாம். அண்ட் நம்ம ஒகெண்டாவோட அந்த சூட்கேஸையும் பார்க்கலாம். ஃபால்கன் அண்ட் வின்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க சூட்கேஸ், அதையுமே இங்கே வைக்கப்பட்டிருக்கு. நம்பர் 8 நம்ம லீடர் வந்து கேம்ப் நம்பர் 1 அப்படின்னு வார்த்தை இருப்பாரு. இது டைரக்ட் ரெஃபரன்ஸ் டு காமிக்ல இந்த இடத்துல வந்து நம்ம அமெடியஸ் ஷோ உருவாக்கியிருப்பாரு. நம்ம ஹல்குக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான என்விரான்மெண்ட்டை உருவாக்கியிருப்பாரு. பட் இந்த மூவில நம்ம அமெடியஸ் ஷோவா காமிக்கிற இருந்துச்சா? நீங்க மிலிட்டரி ஆஃபீஸ் வந்து பார்த்துருப்பீங்கல்ல, அந்த ஃபேஸை செக் பண்ண ஒருத்தர் கொடுத்துருப்பாரு. அந்த ஒருத்தர் வந்து அமெடியஸ் ஷோ இருக்க வேண்டியது. பட் இந்த மூவில தூக்கிட்டாங்கன்னு தெரியல. பட் அமெடியஸ் ஷோவை காமிக்கு தான் இந்த மூவில இருந்திருக்கு. நம்பர் 9 ஆக்சுவலி நம்ம ஃபர்ஸ்ட் பர்சன் நம்ம சாமும் அண்ட் டாரஸும் நம்ம லீடரை பார்க்கும்போது பார்த்துருப்பீங்க. நம்ம டாரஸ் மட்டும்தான் வீடா ரெஸ்ட் கொடுப்பாரு, டேமன் அப்புறம் சொல்லுவாரு. பட் நம்ம சாம் வந்து நார்மலா பார்ப்பாரு. பிகாஸ் நம்ம டாரஸுக்கு இது புதுசு. இந்த லீடர் இப்பதான் விகரா பாக்குறாரு. பட் நம்ம சாம் ஏற்கனவே எக்கச்சக்கமான ஏழினை பார்த்துட்டாரு. நம்ம டேனஸே பார்த்துட்டாரு. ஸோ அவருக்கு இது புதுசா தெரியல. அப்படின்னு அந்த குட்டி அந்த செட்ல காமிச்சிருப்பாங்க. நம்பர் 10 நம்ம ராஸ் வந்து அந்த மேல பேசிட்டு இருக்கும்போது ஹல்கா மாறுவாரு. பட் அவர் ட்ரிகர் பண்ண வேர்டு வந்து பெட்டிங். அந்த இருக்கிற ஸ்பீக்கர்ல ஃபுல்லா நம்ம லீடர் பேசிட்டு இருப்பாரு. பேசிட்டு இருக்க வகையில அவர் பெட்டி சொன்னக்கு அப்புறம் தான் அவர் ஒரு பயங்கர ரேஜ் கண்ணு வந்து கீழே காமிக்கப்பட்டிருக்கும். அண்ட் க்ளோ ஆகி அந்த 2 எழுக்கா மாறுவாரு. மாறும்போது அவர் உடம்புல வந்து சட்டை கிளியும் போது அது கிட்டத்தட்ட அந்த ஃபயர் டிண்ட காமிக்கப்பட்டிருக்கும். காமிக் அக்டிண்ட காமிக்கப்பட்டிருக்கும். காமிக்ல அவர் எவ்வளவு கோவப்படுறோம் அந்த அளவுக்கு அவரால் ஃபயரை ரிலீஸ் பண்ண முடியும். அவர் எங்கெல்லாம் கை வைக்கிறாரோ அங்கெல்லாம் ஃபயரை காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ எக்ஸாக்டா காமிக் அக்டிண்ட நம்ம 2 எழுக்கா கொடுத்துருக்காங்க. நம்பர் 11 நம்ம ரெட் ஹல்க் வந்து அந்த அமெரிக்கன் பில்லர் ஒரு மிகப்பெரிய பில்லர் ஃபிளாக் பில்லரை பிடிச்சி அடிப்பாரு. பட் நம்ம கேப்டன் உள்ள போந்து அதை பிடிச்சி நிப்பாட்டுவாரு. அண்ட் வித் ஹெல்ப் ஆஃப் த்ரஸ்டர் பின்னாடி இந்த விங்கோட த்ரஸ்டர் ஹெல்ப் மூலியமா அதை பிடிச்சி நிப்பாட்டுவாரு. இவர் வந்து சூப்பர் சோல்ஜர் கிடையாது, நம்ம ஸ்டீவ் மாதிரி கிடையாது. ஸ்டீவ் மாதிரி ஒரு பக்கம் ஒரு கையில அந்த இதையோ ஒரு கையில இன்னொரு மிகப்பெரிய ஹெலிகாப்டரையும் பிடிக்க முடியாது நம்ம சாமால. ஸோ அந்த வகையில அந்த ஃபைட்டிங் மலையை காமிச்சிருப்பாங்க. அதை அவர் தடுத்து போட்டும் போது பின்னாடி இந்த ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி அதை தடுப்பாரு. ஸோ இதெல்லாம் குட்டி குட்டி அமேசிங் ஃபைட்டிங் கொரியோகிராஃபி. நம்பர் 12 நம்ம சாம் வந்து குட்டி குட்டி பிளேடை வந்து ஹல்க் மேல எறிவாரு. இது காமிக் அக்யூட் கைஸ். காமிக் இந்த மாதிரி ஃபால்கன் எப்பெல்லாம் அந்த ரெக்கையை வீசுறாரு அப்பெல்லாம் குட்டி குட்டியே வந்து ரெக்கை வந்து அட்டாக் பண்ணும். இது காமிக் அக்யூட். பட் எல்லாருமே நோட் பண்ணிருப்பீங்க, இது எங்க தான் வருது அப்படின்னு எழுதி வச்சிருப்பீங்கல்ல. நான் சொல்றேன், அந்த அந்த மிகப்பெரிய அந்த விங்ஸ்ல குட்டியோட ஓட்டம் இருக்கா இந்த பக்கம் அங்கிருந்து அவரை வெளியிடுறாரு. அதையும் நீங்க லிட்டில் அப்பதான் மட்டும் உங்களுக்கு தெரியும் கைஸ். நம்பர் 13 சரி, காமிக்கும் சரி மூவிஸும் சரி நம்ம ஹல்குக்கு ரீஜெனரேட் எபிலிட்டி இருக்கு. அவருக்கு அடிபட்டா உடனே சரியாயிடும். அந்த வகையில நம்ம சாம் வந்து நம்ம ஹல்கோட முதுகுல ஒரு மிகப்பெரிய எக்ஸ் கோடை போட்டிருப்பாரு. பட் நெக்ஸ்ட் ஷாட்டே அது அப்படியே இன்ஸ்டன்டா ரிஜெக்ட் ஆயிட்டோம். அந்த மார்க் இருக்கும், அந்த பிளட்டோட மார்க் இருக்கும். பட் வெட்டப்பட்ட காயங்கள் அப்படியே குணமா இருக்கும். ஸோ அந்த காமிக் அக்யூரேட்டா அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ பெஸ்ட் விஎஃப்எக்ஸ் டிடிஎல். நம்பர் 14 ஆக்சுவலி இந்த லாஸ்ட்ல பார்த்துருப்பீங்க, நம்ம ரெட்டலுக்கு பேசியே திருத்துவாரு. எத்தனை படத்தா படம் போயிருந்து எல்லா படத்துலயும் ஒரே ஃபார்முலா வெறுப்பா இருக்கு. நீங்க பார்த்துருப்பீங்க ஒரு ஷாட்ல வந்து அவருக்கு தலை முடி இருக்கும், இன்னொரு ஷாட்ல வந்து அவர் தலை பால்டா இருக்கும், அப்படி மொட்டை மொட்டமா இருக்கும். ஸோ அந்த ஷார்ட்டே வியர்டா இருக்கும். எதுவும் வந்து என்ன சொல்றது, ஷார்ட் ஃபுல்லாவே ரீ ஷூட்டிங் தான் எடுத்திருக்காங்க. அதை நீங்க பார்த்தா பக்காவா தெரியும். நம்ம ஹல்கிங்கும் நிக்கிற மாதிரியும் நம்ம சாமி யாரையும் பார்த்து பேசுற மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். இது ரீஷூட் தான். இந்த மூவியை ரீஷூட் பயங்கரமா கெடுத்துருச்சு. நம்பர் 15 ஆக்சுவலி நம்ம ரெடல் திரும்பிய தண்டர்போல்ட் ரசா மாறும் போது பார்த்துருப்பீங்க, அவருக்கு அந்த இடுப்புல
மிகப்பெரிய அடிபட்டிருக்கும். மிகப்பெரிய வயித்துல ஒரு கோடே போடப்பட்டிருக்கும். அது ஒரு ஹியூமனா மாறுனதுக்கு அப்புறம் அந்த கோடு இருக்கறதுக்காக காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ பெஸ்ட் டீட்டெயில். நம்பர் 16 அட் லாஸ்ட் ஆக்சுவலி நம்ம ஸ்டர்ஸ் வந்து ஒரு சானிக் பல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கேப்டனை ஒரு செகண்ட் தடுமாற வைப்பாரு. பார்த்துருப்பீங்க அந்த ஃபைட் சீக்வன்ஸ்ல. இது எக்ஸாக்டா த இன்க்ரெடிபிள் ஹல்க் மூவி காமிக்கப்பட்டிருக்கும். இந்த எக்ஸாக்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்ம ஹல்கே அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க. அந்த அந்த எக்ஸாக்ட் அந்த சோனிக் பிளஸ் அவங்க நல்லாவே நம்ம ஸ்டர்ன்ஸ் யூஸ் பண்றாரு. பாசிபிளி அவரே இது உருவாக்கி கொடுத்துருக்கலாம். கைஸ் நான் கண்டுபிடிச்ச இந்த ஆசமான 16 நியூ டீட்ல உங்களுக்கு எது ஃபேவரட் வர கேட்கப்படுங்க. இந்த மூவி கொஞ்சம் ஆவரேஜா பட் ஓத்து வச்சுங்க கைஸ். உண்மையை நம்ம சேம ஒரு பெஸ்ட் கேப்டனா பார்த்தாச்சு. நிச்சயமா வரப்போற மூவிஸ்ல நிச்சயமா பெஸ்ட் காப்சா உண்மையிலே ஆசமா இருக்கும். ஸோ மறக்காம உங்களோட தாட் அண்ட் ரிவ்யூ கமெண்ட் பண்ணுங்க. நீங்க ஏதாச்சும் ஈஸியாக கண்டுபிடிச்சிங்கன்னா மறக்காம கிளிக் கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை அடுத்த கன்ஃபார்ம் இன்னொரு வீடியோல கன்ஃபார்ம் பேசுறேன் கைஸ். ஸோ அண்டில் பை பாய்.